www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 18 ஜூன் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் கேலிப்பட்டு என்ற இடத்தில் ஓட்டல் நடத்தி வரும் அப்துல் காதர் மற்றும் அவருடைய குடும்பத்தார் வீட்டுக்குள் புகுந்த கொள்ளையர்கள் அவர்களை வெட்டிவிட்டு பணம் நகைகளை கொள்ளையடித்துக் கொண்டு அவருடைய காரில் தப்பி சென்ற போது போலீசார் அவர்களை மடக்கி பிடித்ததாகவும் அதில் 2 கொள்ளையர்களை துப்பாக்கியால் சுட்டு பிடித்ததாக உளுந்தூர்பேட்டையிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. சட்டசபையில் இன்று கேள்வி நேரம் முழுவதும் கச்சத்தீவு குறித்து சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்ட போது தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் பேசுகையில் அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்தால் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்ற தயாராக இருப்பதாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநரும் கருத்து கேட்டபோது டெல்லி சென்ற தமிழக முதல்வர் கப்பல் துறையை மீண்டும் பெற முடியவில்லை, தமிழர்களை ஈழத்தமிழர்களை காப்பாற்ற முடியவில்லை, அப்படி இருக்கும்போது கச்சத்தீவை எப்படி மீட்கப் போகிறார் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். பெரியார் திராவிட கழக தலைவர் திரு கொளத்தூர் மணி அவர்கள் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தமிழ் ஈழ நாட்டில் 20,000 பேர் கொல்லப்பட்டதற்கு நினைவு தூண் அமைக்கப்படும் என்று கூறியதாக கோவையிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. கடந்த 4 நாட்களாக மேற்கு வங்க மாநிலம் மிட்னாப்பூர் மாவட்டத்தில் மாவோயிஸ்டுகள் கடும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதும் 2 மார்க்சிஸ்ட் தொண்டர்கள் நேற்று கொல்லப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இவர்களை ஒடுக்குவதற்காக மேற்கு வங்க மாநிலத்தின் தீவிரவாதிகளுக்கு எதிராக துணை ராணுவ படையினர் அதிரடி தாக்குதல் நடத்தி உள்ளதாகவும் அங்கு ஊரடங்கு உத்தரவு மற்றும் கடுமையான போர் போன்ற சண்டைகள் நடந்து கொண்டிருப்பதாக கொல்கத்தாவிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் சித்ரகூட் மாவட்டத்தில் ஜமால்பூர் கிராமத்தில் கடந்த 52 மணி நேரமாக காவல்துறையினருக்கும் கொள்ளையன் கசாப்யாம் கோவாட் என்று தேடப்படும் குற்றவாளிக்கும் இடையே நடந்த மோதலில் முடிவுக்கு வந்ததாகவும் கோவாட்டை காவல்துறையினர் சுட்டுக் கொன்றதாக அலகாபாத்திலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அசாம் மாநிலம் சபுவா என்ற இடத்தில் இந்திய விமானப்படையை சேர்ந்த MiG-21 ரக விமானம் ஒன்று விபத்துக்கு உள்ளானதாகவும் இதில் அதிர்ஷ்டவசமாக விமானி உயிர் தப்பியதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. கடந்த 6 மாதத்தில் 6 MiG விமானங்கள் விபத்துக்குள்ளாயிருப்பதும் கடந்த ஆண்டு 8 MiG விமானங்கள் விபத்துக்குள்ளாயிருப்பது குறிப்பிடத்தக்கது. இவற்றை வாங்கியதில் பல ஊழல்கள் நடந்திருக்குமோ என்ற அச்சம் ஏற்படுகிறது என்றும் இதற்கு இந்திய அரசாங்கம் உடனடியாக பதில் அளிக்க வேண்டும் என்று அனைத்து தரப்பிலிருந்தும் எதிர்பார்ப்பு அதிகம் இருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஒரிசா மாநிலம் கோராபுட் மாவட்டத்தில் ஜகர்பல்லூர் என்ற இடத்தில் நக்சலைட்டுகளை ஒடுக்குவதற்காக அமைக்கப்பட்ட சிறப்பு அதிரடிப்படை போலீசார் பயணம் செய்த ஜீப் கன்னிவெடியில் சிக்கி வெடித்து சிதறியதில் 9 போலீஸ்காரர்கள் பலி ஆனதாக புவனேஸ்வரிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. எழும்பூரில் உள்ள அரசு குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு நவீன கருவிகள் வாங்குவதற்கென 50 கோடி நிதியுதவியை அளிப்பதற்கு ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி முன்வந்துள்ளதால் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு MRK பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் ஜப்பான் அரசின் குழுவிடம் தலைமைச் செயலகத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவில் வாஷிங்டனில் இந்திய அமெரிக்க வர்த்தக கவுன்சில் அமைப்பின் உச்சி மாநாடு நடைபெற்றது. இதில் அமெரிக்க வெளியுறவு மந்திரி திருமதி ஹிலரி கிளின்டன் பேசுகையில் இந்தியாவுடனான அணுசக்தி ஒப்பந்தத்தை அமல்படுத்துவோம் என்று சூழலித்ததாக வாஷிங்டனிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் நாட்டில் தாலிபான்கள் ஆதிக்கம் நிறைந்த தெற்கு வசிஸ்தான் பகுதியில் அமெரிக்க ஏவுகணை தாக்குதல் நடத்தியதில் 5 பேர் பலியானதாக இஸ்லாமாபாத்திலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது.
சோமாலிய நாட்டில் நடந்த தற்கொலைப்படை தாக்குதலில் அந்நாட்டு ராணுவ அமைச்சர் உயிர் இழந்ததாக சோமாலியாவிலிருந்து தகவல்கள் வெளியே கொண்டிருக்கிறது. அமெரிக்காவின் நாசா விஞ்ஞானிகள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் இன்றோ அல்லது நாளையோ நிலாவிற்கு ஆளில்லாத ராக்கெட் ஒன்றை அனுப்ப இருப்பதாக வாஷிங்டனில் இருந்து தகவல்கள் வெளியே கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 18 ஜூன் 2009 பிற்பகல் 4:30 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மேகமூட்டம் இருப்பதை காணலாம். அங்கு மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவை கோவை, சேலம், ஈரோடு மாவட்டங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதை இந்த படத்தில் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.